ஆண்டவரும் அன்பு தெய்வம் இரட்சகருமாகிய யாசுவா மெசியா நாமத்தினாலே தேவனை ஸ்தோத்திரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே யோவான் எழுதிய சுவிசேஷம் 3வது அதிகாரம் 1 13 வரைக்கும் பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் முதல் 13 வசனங்கள். பக்கம் 127. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் காலத்திலே யாசுவா மெசியாவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே யாவே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். யாசுவா மெசியா அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் யாவே தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். யாசுவா மெசியா பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் யாவே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்தில் இருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவனவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அதற்கு நிக்கோதேமு, இவைகள் எப்படி ஆகும் என்றான். யாசுவா மெசியா அவனை நோக்கி, நீ இஸ்ராயேலில் போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. ஆமென். Thank you, sister. God bless you. இது எல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு பகுதி. நிக்கோதேமு என்கிற ஒரு நபர், இவர் என்ன பண்றாரு? இவர் என்ன பண்ணிருந்தாரு? என்ன வந்தாரு? இஸ்ரேலுக்கு போதகரா இருக்கிறார். இவர் இஸ்ரேலில் போதகராக இருக்கிறார். இவர் ஆலோசனை சங்கத்திலே சனத்ரேன்பாங்க. அந்த ஆலோசனை சங்கத்துல இவர் ஒரு நபர். இந்த ஆலோசனை சங்கத்துல நபர் சாதாரண ஆளுங்க இருக்க முடியாது. ஒரு நல்ல இன்ஃபுளுன்ஷியல், செல்வாக்கு நிறைந்த ஒரு பிரபலமான ஒரு நபர் தான் அதுல இருக்க முடியும். இவர் இஸ்ரேல்ல போதகரா இருக்கிறார். இவர் காலத்திலே என்ன பண்றாரு? என்னன்னா அதிகாரி, யூதருக்குள்ள அதிகாரின்னு வேற போட்டிருக்குது. இன்னொன்னு அவர் யாரு? பரிசேயன். பரிசேயன் அதிகாரி, ஆலோசனை சங்கத்துல குழுவில் இருக்கிற ஒரு நல்ல பிரபலமான நல்ல இன்ஃபுளுன்ஷியல் பர்சன். இவர் என்ன பண்றார்? காலத்திலே ஆண்டவரிடத்துல வருகிறார். ஏன் காலத்துல வர்றாரு? பகல்ல வந்தா தெரிஞ்சிடும் மற்றவங்களுக்கு எல்லாம். அதுவும் அத ஆலோசனை சங்கத்தை விட்டு தள்ளிடுவாங்க. பயம் அவருக்கு தான். அவர் தானே கண்டிஷன் எல்லாம் போட்டிருப்பாங்க அவங்க எல்லாம், இயேசுவே இந்த மாதிரி அறிக்கைத்த. அதனால அந்த ராத்திரியில அவர் வராரு. சரி, வேற யாரும் சொல்லுங்க. யாசுவா மெசியாவே தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட்டாலே அவங்கள தள்ளி வச்சிருவாங்கல்ல. காலத்துல ஏன் வராரு? யாருக்கும் தெரியாதபடிக்கு வராரு. சரி, அதையும் எப்படி பார்க்க கூடாது? காலையில தான் ஆண்டவர் பிஸியா இருந்திருக்காங்க.
இல்ல ஆண்டவர் காலையில எல்லாம் பிஸியா இருந்திருப்பாரு வேற. ஆண்டவர் தான் பிஸியா இருக்கிறாரு. அதனால பாருங்க ராக்கால டே டயத்துல வந்து அவர்கிட்ட ஜாஸ்தி நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம எல்லாம் வருவாங்க. ராக்காலத்துல இருந்தா தனியா இருக்கவும் நிறைய வருது கலந்துக்கலாம். அந்த ஒரு நல்ல நோக்கத்தோட வராரு இவர். இன்னைக்கு நிறைய பேர் டே டயத்திலே தேடுறது இல்லை. ஏன் பிரதர் டே டயத்திலே தேடுறதால நைட்டு தேடுவாங்களா? ஒருத்தர் சொல்றாங்க காலையில உட்காந்துட்டு பைபிள் படிக்கிறான்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் நெட்டை பார்த்துட்டு என்னென்னோ பொருள்லாம் வாங்குறாங்க. பைபிளும் படிக்கிறான்னு பேரு, ஆனா அதே நேரத்தில் இந்த ஆன்லைன் பர்ச்சேஸ். காலையில எது தேடணும்? அதிகாலையில் என்னை தேடுகிறோம் ஜீவனை கண்டடைகிறான் இருக்கு. இவரை தேடுறதை விட்டுவிட்டு உட்காந்து அமேசான்லயும் வேற என்னென்ன ஜெப்டோ, இன்ஸ்டாகிராம், இதெல்லாம் உட்காந்து பைபிள் படிச்சுன்னு இதில் தேடுறாங்க, ஆர்டர் போடுறாங்க. டே டயத்திலேயே நமக்கு கிடைக்கிற நேரத்தை எப்படி நம்ம பண்ணணும்? உறுதியா பிடிச்சுக்கணும். அந்த நேரத்தை முழு மனத்தோடு, முழு சிந்தையோடு, முழு பலத்தோடு நாம தேடணும். இங்க இந்த ஒரு காரியம் வச்சு அந்த ஒரே டயத்துல 2 காரியம், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. அப்ப நம்ம ஒண்ணு உள்ள போகாது. நம்ம எதை தேடுவோம்? வேதத்துல இந்த ரகசியத்தை தேடுவோமா, இல்ல நெட்ல ப்ரௌஸ் பண்ணி அதை தேடிட்டு இருக்குமா? அப்ப 2மே சரியா இருக்காது. அதையும் தப்பா வாங்கிடுவோம். அது வாங்குற பொருள் விளங்காது. அது ஒண்ணு இதை தேடு, இல்லை அதை தேடு. ஆனா இங்க அவர் என்ன பண்றாரு? டே டயத்துல அவர் எவ்வளவு ஆர்வமா இருக்கா பாருங்க. டே டயத்துல வந்தா அதிகம் பெற்றுக்கொள்ள முடியாது, ஏன்னா தடைகள் இருக்கும். புரியுதா? அதனால அவ்வளவு தாகம். ஒரு காரியம் இருந்திருக்கலாம், பயம் இருந்திருக்கலாம். ஆனா அவர் ரா காலத்துல வந்தது முக்கியமா இதுதான். நான் பாசிட்டிவ் சைடு பார்க்கணும். ரா காலத்திலே வந்து அதிகபட்சம் அவர்கிட்ட என்ன, அவர் வந்ததுனால நீ ஒரு பெரிய உபதேசமே வந்தது. அவர் வந்ததுனால்தான் முக்கியமான காரியம் ரா காலத்தில் வருகிறார். சரி, இவர் ஏன் ஆண்டவரத்துல வந்தாரு? ரா காலத்துல வந்தார், ரைட்டு. எப்படி வந்தாரு? அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் பார்த்துட்டு அவருடைய வாழ்க்கையினுடைய நடைமுறையை பார்த்துட்டு, ஏன்னா தேவன் அவங்களோட கூட, ஏன்னா அவரு தான் போதகரா இருக்கிறார் இல்லையா? அவரும் நல்ல பழைய ஏற்பாட்டெல்லாம் தள்ளுபடியா படிச்சிருப்பாரு. இவரை பத்தியான சொல்றதெல்லாம் அவர் கொஞ்சம் விசுவாசிச்சது நிமித்தமா தான் அவரு அன்னை சொல்றாங்க. சொல்லுங்க, எப்படி வர ஆண்டவர்கிட்ட எப்படி வர? அங்கே சொல்லிட்டாங்களே, அவர் செய்யற அற்புதங்கள் எல்லாம் வந்து தேவன் உங்க கூட இல்லைன்னா செய்யவே முடியாதுன்னு அந்த ஒரு ஆச்சரியத்துல வராரு. இப்ப சிட்ல பக்கத்துல ஒரு ஹீல் நடக்குது, ஒரு வீட்டுல நடக்குதுன்னு நாங்க ஒடியாந்து பாக்கணும்னு வருவோம் இல்லையா? அந்த போல ஒரு ஆண்டவர் எல்லாம் செய்யறாருன்னு. நீங்க 2ஆம் அதிகாரம் 23ஆம் பாருங்க. பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். பஸ்கா பண்டிகையில இவர் சனத்தின் இந்த இதுல இருக்க பரிசேயர் கண்டிப்பா பஸ்கா பண்டிகையில இருப்பார். அப்ப எருசலேமில இவர் செய்த காரியங்கள்லாம் பார்த்திருப்பார். இவர் கண்டிப்பா பார்த்து விசுவாசிக்கு தான் இவர்கிட்ட வராரு. அதனால்தான் இவர்கிட்ட வந்து இங்க சொல்றாரு, எப்படி ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான். அதை பார்த்துட்டு எப்படி பாசிட்டிவா சொல்றாரு. அது முதல்ல எப்படி அட்ரஸ் பண்றாரு? ரபி. இவர் எப்படிப்பட்டவர்? ஒரு டால் பர்சனாலிட்டி. இவர் டால் பர்சனாலிட்டி. யாரு? நிக்கோதேமு. நிக்கோதேமு என்பது கிரேக்க பாஷையில என்ன அர்த்தம்னா மனுஷர்களை ஜெயிக்கிறவர். அதாவது ஜெயிக்கிறவர்னா எப்படி?
போர் பண்ணி இல்ல, மனுஷர் மேல ஒரு இது மதிப்பு 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 கரெக்ட். இப்படிப்பட்ட மனுஷன் என்ன தன்னை தாழ்த்துறாரு, வந்து இவருக்கு முன்பாக என்ன சொல்றாரு, ரபி. ரபினா என்ன அர்த்தம்? இவர் போதகரா இருக்கிறாரு. ஆனா இவர் வந்து அவரை பார்த்து என்ன, அப்பா இவர் யார்? போதகருக்கு போதகர். நீ நாங்களாம் வெறும் போதகர் தான், வெறும் போதகர்னு பேருக்கு தான் இருக்கிறோம். ஆனா மெய்யான போதகர் நீர் தான். போதகரே, அது அவர் உள்ளத்தை பாருங்க. போதகரே, முதல்ல ஆண்டவருடைய கட்டளை மத்தேயு 23 வாசிக்கிறோம். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகரா இருக்கிறார். யோவான் 13 வாசிக்கிறோம், 13-13 போதகரும் என்னை போதகரும் ஆண்டவரும் சொல்லி நீ சொல்லுபடி சரிதான், நான் அவர் தான். அப்ப இவரை போதகர்னு அறிஞ்சு மனமாற வந்து ஃபர்ஸ்ட் வார்த்தை எப்படி? போதகரே, ரபி. இன்னொன்னு என்ன சொல்றாரு? நீர் தேவனிடத்திலிருந்து வந்தவர். நல்லது தெரிஞ்சிருக்கிறார். ஏன்னா யூதர்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஒரு மேசியாவை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் நீர் தேவனிடத்தில் வந்தவர். அவரே வந்தார்ல, தேவன் அவரை அனுப்பினார். 17 அதிகாரம் 6 பாருங்க. யோவான் 17:6 17 6-8 வரைக்கும். பக்கம் 153. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். பாருங்க, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவருக்கு கொடுத்தேன். இவர் தேவாலயத்தில் இடத்துல என்ன பண்ணிருப்பார்? ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொடுக்கிறார். இந்த வார்த்தைகளை கொடுக்கிறப்ப இதை நிக்கோதேமு கேட்டுட்டு இந்த வார்த்தைகள் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வசனத்தை உறுதிப்படுத்தினார். அப்ப இப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் இது தேவனால் கொடுக்கப்பட்டது என்று விசுவாசித்து இங்க வந்து சொல்ற, ரபி நீர் சாதாரண நபர் அல்ல, நீர் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், தேவனிடத்திலிருந்து வந்தவர் நீர். புரியுதா? அப்ப உள்ளத்துல பாருங்க ஒரு தாகம் இருக்கிறது. அதுக்காக தான் வந்து இந்த காரியத்தை அறிக்கையிடுறார். ஆனா இங்க பாருங்க, இதுக்கு பொதுவா நம்மகிட்ட யாரும் வந்து இப்படி பேசுறாங்க, நம்ம என்ன சொல்லுவோம்? ஆஹா, என்ன இப்படி புகழறீங்களே, வாங்க வாங்க என்ன காஃபி சாப்பிடுறீங்களா, உட்காருங்க, காஃபி. அவங்கள பத்தி சொல்ல மாட்டோம், அவங்களுக்கு குறையா இருந்தா கூட தான் சொல்லுவோம். நல்ல ஹார்லிக்ஸ் சாப்பிடுறீங்களா, இல்ல கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறீங்களா, காஃபி கூட இல்ல, ஸ்நாக்ஸ். அவரு ரொம்ப வயசானவர் கூட இல்ல பிரதர், இவரு நிக்கோதேமு. அது பத்தி வயதானவர் கூட இல்லையா? அதை பத்தி போடல, தெரியல. ஆமா ஆமா, ஆண்டவருடைய பெரியவர். அப்போ இப்ப இது என்ன பதில் சொல்? நம்மளா இருந்தா அப்படிதான் சொல்லிருப்போம், வாங்க வாங்க, ரொம்ப ஆமாமாங்க, தேவன் நான் ரொம்ப அடக்கத்தவரை காமிப்போம்னு அனுப்போம். எப்படி? ஆமாமா, தேவன் தாங்க பண்ணாங்க. நான் சில பேர் அப்படி சொல்லுவோம், தாழ்மையை காமிப்போம் இல்லைங்களா. ஆனா மனசுக்குள்ள என்ன இருக்கும்? கொஞ்சம் அப்படி இருக்கும். எப்படி? வெளியே காமிச்சுப்போம், ஆமாமா தேவன் தான். ஆனா உள்ளுக்குள்ள எப்படி? நம்ம. ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்ற, எப்படி? அவர் கேட்டது, அவர் சொன்னது ஒண்ணு, டக்குன்னு என்ன எடுத்து விடுறாரு பாருங்க. ஆண்டவராக யாஷுவா மேசியா அவனுக்கு பிரதி உத்தரமாக, பிரதி உத்தரம், பிரதி உத்தரம்னா என்ன? பிரதி உத்தரம்னா பதில், திரும்ப பதில், திரும்ப உடனே பதில். என்ன சொல்றாரு?
ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். முதல்ல காண மாட்டான். இங்கிலீஷ்ல வாசிங்க. சீக்கிரம் இங்கிலீஷ்ல வாசிங்க. ஈஷா சார். ஜான் வாசிக்கும் போதே பக்கத்துல இல்ல பைபிள் இங்கிலீஷ்ல தமிழ்ல தான் வச்சிருக்கேன். ஜான். Jesus answered. Jesus Christ answered and said to him, most assuredly I say to you, unless one is born again, he cannot see the kingdom of God. என்ன version அது? NKJV. Can somebody read KJV? Jesus Christ answered and said unto him, verily, verily, I said unto thee, except a man be born again, he cannot see the kingdom of God. சரி, மூல பாஷையில எப்படி இருக்கு நான் வாசிக்கிறேன். இங்கிலீஷ்ல பாருங்க. Yahshua Messiah answered and said unto him, truly, truly, I say to you, if not anyone be born from above, he is not to see the kingdom of God. என்ன இருக்குன்னா, மறுபடியும் பிறவாவிட்டால், அதுக்கு anyone be born again இருக்கு. From above. From above, born again இங்க இருக்குது. முதல்ல from above அதுக்கு மூல பாஷையில பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அனத்தேன். பார்த்துக்கோ. அனோத்தேன். இதே வார்த்தை யோவான் 3:31 எடுக்க. உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், பூமியிலிருந்து உண்டானவன், பூமியின் தன்மை உள்ளவனாயிருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். இங்கே அதே வார்த்தை பயன்படுத்தப்படுது. யோவான் 19:11 பாருங்க. பக்கம் 156. யாஷ்வா மேசியா பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. போரும். இது இங்கிலீஷ்ல வாசிங்க. John 19:11. Jesus Christ answered, thou couldst have no power at all against me, except it were against thee from above. From above. இதே வார்த்தை தான் அனத்தோன் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுறது. அப்போ இங்க மறுபடியும் பிறக்கிறதுன்றது அது எப்படி? இது பரத்திலிருந்து கொடுக்கப்படணும். இந்த மகத்துவத்தை தேவன் அங்க மறைச்சு வச்சிருக்கிறார். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், அவன் பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டு பிறவாவிட்டால், அதான் சொல்றார் ஆண்டவர். எப்படி? 6:37 பாருங்க. பக்கம் 134. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. 44 பாருங்க. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். 65 ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இதன் நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். 17 வாசம் யோவான் 17 6 என்ன வாசம்? நீர் உலகத்தில் தேர்ந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷர்களுக்கு, எல்லாருக்கும் இல்ல.
அப்ப இது பரத்துல இருந்து கொடுக்கப்பட வேண்டும். அப்போ ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்கிறது எப்படி? அது பரத்திலிருந்து கொடுக்கப்பட வேண்டும். ஒரிஜினல் பாஷையில அப்படிதான் எழுதி இருக்குது. ஒரு கொஸ்டின் அப்ப பேப்டிசம் இல்லது, தண்ணியில மூழ்கி எடுக்கிற மறுபடியும் அந்த பேப்டிசம் வராது. அப்போ முதல்ல இதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் பார்ப்போம். நீங்க சொல்ற மறுபடியும் பிறக்கிறதுன்றது அப்ப அந்த மீனிங் இங்க வராதுன்ற அதானே நீங்க சொல்ற மாதிரி. சிஸ்டர், நம்ம முதல் படியில இருக்கோம், நீங்க 3வது படிக்கு ஓடிட்டீங்க. இல்ல பிரதர், புரியுது. இப்ப நீங்க சொன்னீங்களே பிரதர், இந்த வார்த்தைக்கு இந்த 2வது இருக்க வார்த்தைக்கு நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும், பரத்திலிருந்து வர்றதுன்ற மாதிரி. பரத்திலிருந்து கொடுக்கப்படணும். ஆமா, ஓகே ஓகே. Unless it is given from above, unless a man be born from above. From above, okay. Merci. பரத்திலிருந்து மறுபடியும் பிறக்காவிட்டால், ஏன் அதை சொல்றாருன்னா, எல்லா மனுஷனும் பார்ப்போம், அதை பார்ப்போம், கிரமமா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பார்ப்போம். அவன் பரத்திலிருந்து பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாக மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? ஆஷாஸ்டர் கேட்ட கேள்வி இங்க மறைமுகமா பதில் இருக்கலாம். அவர் ஒருவேளை முதிர் வயதா இருந்திருக்கலாம். என்ன ஆஷாஸ்டர்? ஆமா, நீங்க கேட்ட கேள்விக்கு இருந்திருக்கலாம், தெரியாது. நான் முதிர் வயதாக எப்படி பிறப்பேன்னு கேட்கல, ஆனா தன்னை மனதில் வச்சு கேட்டிருக்கலாம். ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் இரண்டாம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். அது எப்படி தாயின் வயிற்றில் 2ஆம் தரம் பிரவேசிக்கிறது? தாயின் வயிற்றுக்குள்ள போறது, அப்ப எப்படி 2ஆம் தரம் எப்படி சொல்லலாம்? அதுதான் அது எப்படி 2ஆம் தரம் சொல்றபடி பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் தானே உள்ள போவாங்க. உள்ள வெளில வருது. பட் 2ஆம் தரம் பிரவேசிக்க நம்ம முதல் தரம் பிரவேசிக்க வேண்டாமா? புரியுதா? 2ஆம் தரம் பிரவேசிக்கணும், அப்ப முன்னாலே ஒரு தடவை பிரவேசிக்கணும். முன்னாலே ஒரு தடவை உள்ள இருக்கிறது அது பிரவேசித்ததற்கு அடையாளம் இல்லையா? அவர் கேட்கிற பிரகாரம் தான் சொல்றேன். அவர் உள்ள இருந்து வந்ததே அந்த பிரவேசித்து வந்தது அந்த தானே, அது முதல் தடவைக்கு தானே வரும். அதுக்குதான் 139 இதுல என்ன வாசிக்கிறோம்? நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களில் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டேன். அந்த விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டதான் முதல் தடவை பிரவேசிக்கிறது. அல்லேலூயா, புரியுதா? அதுதான் முதல் தடவை பிரவேசிக்கிறது. அப்போ இவர் கேட்கிறாரு, ஆனா இவர் தெரிஞ்சு கேட்கல. இவர் ஏன்னா இவர் மாம்ச பிரகாரமா கேட்கிறாரு, 2ஆம் தரம் பிரவேசிக்க கூடுமா? ஆனா இவர் பழைய ஏற்பாடுலாம் படிச்சவரா இருப்பார். அப்போ 2ஆம் தரம் எப்படி பிரவேசிக்க கூடும்? இப்ப அவர் சொல்றாரு, தேவ ஞானம் இங்க பேத்தராப்புல பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். மெய்யாகவே மெய்யாகவே 2 தடவை சொல்றாரு. ஆமா ஆமா, அது யோவான்ல எல்லாத்துலயும் அப்படிதான் இருக்கும். சொல்லிட்டுங்க 6ஆவதுல ஒரு அருமையான வழக்கத்தை கொடுக்கிறார். மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமா இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். சரி, இதுதான் ரொம்ப முக்கியம். பணத்திலிருந்து பிறக்கிறது. ஒரு நிமிஷம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 4 6 வரைக்கும் வாசிங்க. பக்கம் 326. இதை கொஞ்சம் குறிப்பு வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம அதோட வச்சு பார்க்க போறோம்.
அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியமில்லை. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். சரி, இந்த வசனம் ஏன் சொல்றது உங்களுக்கு விளங்கும் கொஞ்ச நேரத்துல. அதுக்கு என்ன சம்பந்தம் யோசிக்கிறீங்களா? கொஞ்சம் கொஸ்டினிங்கா இருக்கும். என்ன ஈஷா சார்? என்ன ரெலவன்ஸ்? ஆமா, என்ன ரிலேஷன் பார்ப்போம். இப்போ பரத்திலிருந்து பிறக்க வேண்டும். சரி, இப்போ நிக்கோதேமோ இவங்க எல்லாருமே எங்க பிறக்கிறாங்க? பூமியின் தாழ்விடங்களில் அல்லது தாயின் வயிற்றில். அப்போ இது பிறக்கிறப்ப எப்படி பிறக்கிறாங்க? பூமியில பிறக்கிறாங்க. பூமியில பிறக்கிறப்ப இந்த பூமி இது எப்படிப்பட்ட பூமி? என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரும். அப்போ பூமியில பிறக்கிறது அது எப்படி? இது மாம்சத்தின்படி பிறக்கிறது. புரியுதா? புரியுது. பூமியில பிறகு மாமிசத்தின்படி பிறக்கிறது. ஆனால் நீ இப்படி பிறந்தது நிக்கோதேமோ என்ன நினைச்சிருப்பாரு? பழையெல்லாம் படிச்சுட்டு ரட்சிப்பு யூதர்களுக்கு தான், ரட்சிப்பு யூதர்களுக்கு தான், எங்களை தான் தேவன் நேசிக்கிறாரு அப்படிதான் அவங்க நினைச்சிருப்பாங்க. அப்படிதான் அவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனால் இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ மாம்சத்தின்படி பிறந்த, நீ யூதனா பிறந்திருக்க, இதுல ஒரு மேன்மையும் கிடையாது. நீ மாம்சத்தின்படி யூதனா பிறந்த இல்லைங்களே, ஆனா எங்க பிறந்த? நீ மாம்சத்திலே பிறந்தாய், நீ யூதனா, இதனால மேன்மை இல்லை. ஆனா நீ பரத்திலிருந்து பிறக்க வேண்டும். நீ பூமியில பிறந்தாய். புரியுதா? மாம்சத்தின்படி பிறக்கிறது பூமியில பிறக்கிறது, ஆனால் நீ பரத்திலிருந்து பிறக்க வேண்டும். பரத்திலிருந்து பிறக்கிறது எப்படி? பரத்திலிருந்து பிறக்கிறது எப்படி? லூக்கா 1:35 பரிசுத்தாவின் மேல வரும். வாசனம் கரெக்டா சொல்லுங்க. பக்கம் 77. தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது. அப்ப முன்னால மற்றவங்க பிறப்பது எப்படி? எல்லாருக்கும் பாவத்தில். அப்போ பரிசுத்தாவி வந்ததுனால, பரிசுத்தாவி வந்து நிழல்னால பிறக்கிறது. இதுதான் உன்னத்திலிருந்து பிறக்கிறது. ஃபாலோ பண்றீங்களா? இப்ப உன்னத்திலிருந்து பிறக்கிறவர் அவரு. அப்போ அவருடைய காரியம் நமக்குள்ள வரணும். அப்பதான் நாமும் உன்னதத்திலிருந்து பிறந்தவராக முடியும். இப்ப மாம்சத்தின்படி பிறக்கிறது மாம்சமா இருக்கும், ஆவியின்படி பிறப்பது, ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். நீ மாம்சத்தின்படி பிறந்திருக்க, நீ யூதனா பிறந்திருக்கிற, ஆனா இதனால ஒண்ணு மேன்மை கிடையாது. நீ எப்படி பிறக்கணும்? நீ உன்னதத்திலிருந்து பிறக்கணும் அல்லது ஆவியிலே பிறக்க வேண்டும். ஆமாமா, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவேசிக்க வேண்டும், பிறக்க வேண்டும். அதை டீல் பண்றாங்க. நீ எப்படி உன்னதத்திலிருந்து பிறக்கணும். இப்ப ரெண்டு காரியம். ஒண்ணு, பூமியில நாம மாம்சத்தின்படி பிறக்கிறோம். அதை காட்டிலும் மேலான பிறப்பது உன்னதத்திலிருந்து பிறக்கிறது. ஏன்னா
யோவான் 6 அதிகாரம் 63 இப்படி சொல்லுகிறது. யோவான் 6:63. ஆவியே ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது 135. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நீ பிறக்க வேண்டியது இதுபடி பிறந்திருக்கிற, இதுல ஒண்ணு மேன்மை பாராட்ட முடியும். நிறைய பேர் இப்படி நான் கிறிஸ்டியனா பிறந்திருக்கிறேன், என்ன பரலோகம் ஸ்ட்ரெயிட்டா கிடைக்கும். கிறிஸ்டியனா பிறந்தனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீ கிறிஸ்துக்குள் பிறக்கணும். இப்ப இங்க நீ யூதன் என்று நீ சனட்ரன் இதுல மேன்மை நீ போதகனார்கள்லாம் இருக்கலாம், ஆனா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ எப்படி பிறக்கணும்? நீ மாம்சத்துல பிறந்துட்ட, ஆனா நீ மரத்திலிருந்து பிறக்க. நீ பூமியிலே பிறந்தாய் நிக்கோதேமுவே, நீ பூமியிலே பிறந்தாய், ஆனால் நீ பரத்திலிருந்து பிறக்க வேண்டும். அப்ப பரத்திலிருந்து நீ பிறக்கிறதுக்காக தான் தேவன் என்ன பண்ணாரு? என்னை ஜனிப்பித்து பூமியில அனுப்பி என்னை எப்படி அனுப்பிச்சாரு? நான் பூமியில உதிக்கும்படியாக ஒரு பாத்திரத்தை, ஸ்திரீகளிலே கிருபை பெற்றவளே என்று அழைக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயின் மேல் தேவனுடைய ஆவி வந்து, அதனால் நான் பூமியில மனுஷனாய் பிறந்தேன். புரியுதா? அப்ப ஆவியினாலே, அதனால தேவன் இவரை பூமியில கொண்டு வந்தாரு. இவர் பூமியில வாழ்ந்து மரித்த பின்பு தேவன் எப்படி தம்முடைய ஆவியை கொண்டு இவரை உயிர்ப்பிக்கிறார். நல்லா ஃபாலோ பண்றீங்களா? நம்முடைய ஆவியை கொண்டு இவரை பூமியில பிறக்க செய்கிறார். தன்னுடைய ஆவியை கொண்டு பூமியில பிறக்க செய்கிறார். அவரை கொண்டு அந்த பரிசாவை கொண்டு மறுபடியும் அவரை மரித்தோர்ந்து எழுப்பவும் செய்கிறார். ஒரு பயம் ஒரு புள்ளி தப்போட கண்டுபிடிக்க முடியாது தேவனுடைய செயல்ல. அப்போ ஆண்டவர் எப்படி பிறந்தாரு? ஆவியினாலே பிறந்தார். அதான் பாவ மாம்சத்தின் சாயலானார். பாவ மாம்சம் ஆனார்ல, பாவ மாம்சத்தின் சாயலானார். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். தேவன் அழகா அதுல வார்த்தை எழுதி வச்சிருக்கிறார். இந்த புஸ்தகம் மாதிரி எந்த புஸ்தகமும் உலகத்துல கிடையாது இதுக்கு இணையா. அவ்வளவு பொக்கிஷம். தோண்ட 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 தேவன் அந்த காரியம் நமக்கு கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்றவங்க எல்லாம் தேவன் அபரிமிதமா ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒருத்தர் தான் ஆசாஸ்திரம் ஒண்டி தான் ஹல்லேலூயான்னு சொல்றாங்க. எல்லாரும் சொல்ல வேண்டியதா இல்ல பிரதர், அன்மியூட் பண்ணாம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். சொல்லிட்டே இருங்க. தேவனை துதிச்சுட்டே இருங்க. பரலோகத்துல ரெக்கார்ட் ஆகட்டும், இங்க ரெக்கார்ட் ஆகட்டும் மாத்திரம் இல்ல. சரி, அப்போ ஆவியிலே பிறக்கிறது அவசியம். ஆனா இங்க இருந்தவரு ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். ஏன் அந்த ஜலத்தை ஆவியை கொண்டு முதல்ல சொல்றாரு? ஜலத்தை கொண்டுறாரு. ஏன்? ஞான ஸ்நானம் எடுக்கிறதா? சுத்தம். என்ன சுத்தம்? பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறது. அதுதானே பிரதர்? மோனிகா சொல்றா தண்ணி வந்து பரிசாவி கப்பனையா இருக்குது. அப்பதான் ஜலத்தினா ஆவியினாலும் இருக்க, ஜலத்தினாலும் ஆவியினாலும். ஏன் ஜலத்தை கொண்டு? ஆதியாகமம் 1 வந்து அவரை தண்ணீரின் மேல் அசைவாடி கொண்டிருப்பாருன்னு இருக்கு. அதுக்கு எதுவும் சம்பந்தம் இருக்கா? இல்ல நீ என்ன சொன்ன? செங்கல் மலை நடந்து போறப்ப கலந்தும் போது ஞானஸ்தானம் சொல்லுங்க. அதுக்கு அந்த தண்ணியில பரவாயில்ல அட்டெம்ப்ட் பண்ற. கரெக்ட். மோனிகா என்ன சொல்றாங்கன்னா 1 கொரிந்தியர் 10 அதிகாரத்துல வாசிக்கிறோம் இல்லையா? மேகத்துக்குள்ளாக ஜலத்துல ஞானஸ்தானம் பண்ணப்பட்டா இருக்குது. கரெக்ட். ஆனா நீங்க பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா
பிரகாரங்கள் யார் இருப்பாங்க? லேவியர்கள். பரிசுத்த தலத்துல ஆசாரியர்கள். ஜனங்கள் வெளியில இருப்பாங்க, பாளையத்துல வெளியே இருப்பாங்க. இப்போ யார் உள்ள போலாம்? ஆசாரியன் தான் லேவியர்கள் உள்ள போலாம், ஆசாரியர்கள் உள்ள பரிசுத்தத்துல போலாம். இப்ப இங்க போறப்ப என்ன பண்ணுவாங்க? மணி கட்டி, அது மகா பரிசுத்தலத்துக்குள்ள போகும்போதுதான் கட்டிட்டு போவாங்க. பலிபீடத்துக்கு வரும்போது கூட தொட்டில தண்ணி தண்ணி எடுத்து கை காணி கூட நீங்க முஸ்லீம் எல்லாம் பாத்தீங்கன்னா தொழுகை போறதுனால கை காலம் கழிப்பாங்க. நம்ம ஆளுக்கு அந்த நீட்னஸே கிடையாது. குளிக்கவே மாட்டாங்க, சென்ட் அடிச்சுட்டு போவாங்க. தூங்கி எழுந்துட்டு அப்படியே அங்க தூங்குவாங்க. சுத்தம் வேணும். அது எதுக்கு? அது ஒப்பனையா இருந்தது. அதனாலதான் யோவான் சாணம் வந்தப்ப ஞானசானம் கூட தண்ணியில கொடுக்குறாரு. மனம் திரும்ப கேட்ட தண்ணியில என்ன ஆகுறது? தண்ணி உள்ள போறப்ப என்ன ஆகுது? பொதுவா பிசிக்கலா நினைச்சிடும். பொதுவா அழுக்கெல்லாம் போயிடும். வேற ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும், ஒரு ஃப்ரெஷ்னஸ். இப்ப தூங்கிட்டு சுத்தமா இருக்கும் பிரதர், சுத்தமா இருக்கும், சுத்தமா இருக்கிறது. சரி, வேற இல்ல தூங்கு மூஞ்சா இருந்தா தண்ணி தெளிச்சா உடனே சுறுசுறுப்பு வந்துருக்குல்ல. வேற யாரு? ஈசா சார் எல்லாம் சொல்லிட்டாங்க. எவ்வளவு பேர் ஸ்விம்மிங் பூல்ல இல்ல குளத்துல ஏறி எல்லாம் இறங்கி இருக்கீங்க? ஆமா, எல்லாருமே பண்ணிருக்கோம். எக்ஸசைஸ் எக்ஸசைஸ். அப்ப எப்படி இருக்கும்? ஜில்லுன்னு இருக்கும், ஜில்லுன்னு இருக்கும். முதல்ல பாடி வெயிட் உங்களுக்கு இதாகும். ஆமா, நடக்கலாம். அப்படின்னா லைட்டா இருக்கு. உன்னோட பாரம் விளக்கப்படுகிறது. அதுதான் தண்ணியில போறப்ப எல்லாம் கடந்து போறது. அதான் ரோம ராஜாதிகள் சொல்றாரு. அப்போ தண்ணி உள்ள நம்ம ஞானசானம் எடுக்கிறப்ப ஜலத்துல என்ன எதுக்கு ஒப்பனையாருது? பழையதெல்லாம் கடந்து போயிடுது. இதுக்கு ஒப்பனையானா அங்க லேவியர்கள் வெண்கல தொட்டியில் இருந்தா தண்ணியை வச்சு கழுவுவாங்க. பஸ்கா சாப்பிடுறப்ப ஆண்டவர் சீதரோட கால்களை கழுவுவார். அப்போ கூட பேதர் கேட்பாப்பல, கால இல்ல தலைவரை உச்சந்தளவு முழுக்க. அப்ப என்ன சொல்ற? முழுகிறவன், ஏற்கனவே முழுகிறவன் தன் கால்களை மாத்திரம் கழுவினா போறோம் அப்படிம்பாரு. அப்போ யோவான் 13 வரும் அது. அப்போ இந்த ஜலத்தினால் பிறப்பதுன்றது என்ன அர்த்தம்னா, நாம் அங்கே ஞானசானம் எடுக்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த நாம் பூமியில இருக்கிறப்ப, தாய் வயிற்றுல இருக்கிறப்ப எப்படி இருப்போம்? உள்ள தண்ணி இருக்கும். அதனால வெளில வந்தோடனே என்ன பண்ணுவாங்க? யூதர் முறைமைப்படியே வெளியே வந்தோடனே என்ன செய்வாங்க? குழந்தை குளிப்பாட்டுவாங்க. கரெக்ட். துணியை சுத்துவாங்க, தொடைப்பாங்க, வாயில இருந்த தண்ணி தலை கீழ வைப்பாங்க. லேவியராமத்துல வாசிக்கிறோமே, குழந்தை பிறந்த உடனே ஆண் பிள்ளைக்கு எவ்வளவு நாள் தீட்டு, பெண் பிள்ளைக்கு அது 35 இல்ல 33 66 66 பெண் பிள்ளைகள் 66. அது முடியறப்ப என்ன பண்ணுமா? போய் ஒரு காட்டு புறா எல்லாம் சொல்றாரு. அதான் ஆண்டவர் லூக்கா 2 ஆண்டவர் எடுத்துட்டு வராப்புல. அப்போ அதான் இன்னைக்கு இங்க இருக்கிற கூட இங்க இருக்கிற பிராமின்ஸ் எல்லாம் பர்டிகுலரா எப்படி புண்ணியா அதுல என்ன பண்ணுவாங்க? அதுல தீட்டா உட்கார வச்சு அது இதெல்லாம் கழிச்சு அதெல்லாம் பண்ணுவாங்க. இவெல்லாம் அங்கேருந்து காப்பி அடிச்சு. அப்போ ஜலத்திலே வெளியே வர்றது அது போகிறதுக்காக தான் அது ஒப்பனையா இருக்கிறது.
மெயினா என்னன்னா ஞானஸ்தானம். ஆனா பேதுரு பத்தி ஞானஸ்தானம் எப்படி? மாமிச அழுக்கை நீக்கிறதாயிராமல். எடுங்க 1 பேதுரு 3 எடுங்க. தேவனுடைய உடன்படிக்கை. ஒண்ணு பேதுரு 3:21. 21. வாசிங்க. பக்கம் 320. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் யாவே தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் ஆண்டவராகிய யாசுவா மேசியாவினுடைய உயிர் தெழுதலினால் ரட்சிக்கிறது. ஒரு உடன்படிக்கை எங்க பண்ணுகிறோம்? தேவனோட உடன்படிக்கை. இப்போ ஒரு உடன்படிக்கை பண்ண உடனே என்ன? எப்பவுமே ஒரு உடன்படிக்கை பண்ணா அப்ப அங்க என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும். சமாதானம் இருக்கும். கரெக்ட். ஆதியாகமம் 31 அதிகாரம். எல்லாம் எடுத்துறீங்களா? ஆதியாகமம் 31 அதிகாரம் 45 இருந்து வாசிங்க. பக்கம் 40. அப்பொழுது யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தினான். பின்னும் 44 வசனத்துல இருந்து 30-44 31-44 அதுதான் ரீட் பண்றேன். இப்பொழுதும் எனக்கும் உனக்கும் சாட்சியாயிருக்கும் பொருட்டு நீயும் நானும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள கடவோம் என்றான். அப்பொழுது யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தினான். பின்னும் யாக்கோபு தன் சகோதரரை பார்த்து கற்களை குவியலாக சேருங்கள் என்றான். அவர்கள் கற்களை எடுத்து கொண்டு வந்து ஒரு குவியலாக்கி அந்த குவியலின் மேல் போஜனம் பண்ணினார்கள். சரி, இப்போ உடன்படிக்கை பண்ண உடனே அங்க என்ன என்ன இருக்குது? சமாதானம். போஜனம் சாப்பாடு. போஜனம்ன்றது என்ன? ஒரு பலி. பலிட்டு தான் சாப்பிடுவாங்க. அப்போ இங்க முதல்ல நம்ம ஞானஸ்தானத்துல என்ன பண்றோம்? உடன்படிக்கை பண்ணுகிறோம். உடன்படிக்கை பண்ண உடனே நமக்கு என்ன கிடைக்கிறது? ஞானஸ்தானம் உடன்படிக்கை பண்ணோன்னு ஒரு கேரண்டி நமக்கு. பரிசுத்த ஆவி அச்சாரத்தை கொடுத்திருக்காரு. God bless you. 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 21 வசனம் பாருங்க. 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 21 வசனம் 22 வசனம். பக்கம் 246. உங்களோட கூட எங்களையும் யாசுவா மேசியாவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் யாவே தேவனே. அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அப்ப பாருங்க, ஜலத்தினால் நாம் பிரவேசிக்கிற போது, ஜலத்தினால் நாம் மறுபடியும் பிறக்கிறப்ப என்ன பண்றோம்? ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை உடனே நமக்கு என்ன கிடைக்கிறது? போஜனம். நம்ம இந்த போஜனம் நினைக்கூடாது. நமக்கு என்ன கிடைக்கிறது? ஒரு கொடை, பரிசுத்தாவி. பரிசுத்தாவி, அந்த பரிசுத்தாவி வந்து நாம் மறுபடியும் பிறக்கிறோம். அந்த ஆவியினால் பிறக்கிறது. அப்போ ஆரம்பம் எங்க? இங்கே உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கைக்கு ஒரு கிஃப்டா கொடுக்குறாரு. ஒரு உடன்படிக்கை பண்ணோன்னு ஒரு கிஃப்ட். அந்த கிஃப்ட் தான் என்னது? பரிசுத்தாவி. பரிசுத்தாவி வந்து நமக்கு ஆவியினால் நாம் பிறக்கிறோம். இப்ப ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தால்தான் நாம்
தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும். புரியுதா இது எல்லாருக்கும்? ஒரு கொஸ்டின் பிரதர். அப்ப அப்போஸ்தலர்கள சில பேர் வந்து பரிசுத்தாவி வரதுக்கு முன்னே பரிசுத்தாவி வரதுக்கு முன்னே இது ஆகுறாங்கல்ல, பரிசுத்தாவி கிடைக்கும் முன்னே பேப்டிசம் பண்றாங்கல்ல, தண்ணியில மூழ்கி எடுக்கிறாங்கல்ல. இல்ல நீங்க ரிவர்ஸ்ல சொல்றீங்க. சாரி, பரிசுத்தாவி அவங்க நீங்க ரிவர்ஸ்ல சொல்றீங்க. பேப்டிசம் பெறுவதற்கு முன்னாகவே பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டாங்க. பிலிப்பியா வந்து கேக்குறாருல, நீங்க எதனால ஞானஸ்தானப்பட்டீங்க? அவங்க எல்லாம் கிறிஸ்துவ ஃபாலோ பண்றவங்க, இன்னும் பரிசுத்தாவி தான் தெரியல. நீங்க கேள்வி அந்த கேள்வி அப்படியே ரிவர்ஸ்ல கேட்டீங்க. சொல்லுங்க. சொன்னாங்க வசனத்தை கேட்டவருமே யாவும் பரிசுத்தாவி இறங்கினான்னு அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அதான் நீங்க சொல்ல வரீங்க. ஆனா இன்னொரு இடத்துலயும் இருக்கு, இவங்க எல்லாம் வந்து இன்னும் ஞானஸ்தானம் என்ன ஞானஸ்தானம் எடுத்தீங்க, யோவான் கொடுத்த ஞானம் அங்க ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு பரிசுத்தாவி, இங்க பேதுரு பிரசங்கம் பண்ண உடனே பரிசுத்தாவி வசனத்தை கேட்டதுனால. அப்ப அவங்க தண்ணியில முழுகல எல்லாரும் சொல்றாங்க. இது வந்துட்டு ஒரு எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கலாம். அது வந்து நம்ம தம்புரூலா வச்சுக்க முடியாது. இப்ப கல்யாண மரத்துல அரைஞ்சாங்க, இருப்பாய் ஞானஸ்தானம் எடுத்தாரா? நம்ம சூழ்நிலை நன்மை செய்ய நாணி இருக்கும்போது செய்யாதுங்க, அது பாவம்ன்றார். அதை வந்து நம்ம ஒரு இதா வச்சுக்க கூடாது. நான் நினைச்சுக்கிட்டேன் உடனே, அதாவது பேப்டிசம் எடுத்தாதான் பரிசுத்தாவி வருவாங்க அப்படின்ற அந்த ஒரு இதுல கண்டிப்பா பேப்டிசம் வேணும். சில பேர் பேப்டிசம் இல்லாம ஹோலி ஸ்பிரிட்ல இது பண்றாங்க பிரதர். அதான் ஒரு எக்ஸெப்ஷன் அது. இல்ல இப்ப இருக்கிற ஜெனரேஷன் சில இதுல சொல்றேன், அவங்க பேசும்போது ஜம்ப் பண்ணதும் நல்லா தெரியுது, ஸ்பிரிட்ல ஜம்ப் பண்றாங்கன்னு சொல்றேன். எடுக்கலையா? எடுக்கல அவங்க. அதாவது அந்த இதுல வராங்க, அந்த ப்ரோசஸ்ல சில பேர் பாக்குறாங்க. ஆவியில ஜெபம் பண்றாங்களா? ஆவிலடா அவங்களோட ஜெபம் வந்து வார்த்தை கொண்டு நல்லா ஜெபம் பண்றாங்க. நல்ல யார்கிட்ட ஜெபம் பண்றாங்க? அது என்ன? அதாவது சத்ரு கூட பாத்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லிச்சு, மேல இருந்து குதியும் தூதர்கள் உங்களுடைய பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு ஏந்தி கொண்டு போவார்கள்னு சொன்னார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. ஒளியின் தூதனுடைய வேஷத்தை வசனம் என்ன சொன்னீங்க பிரதர்? கொரிந்தியர் 11:14. அது ஆச்சரியம் அல்ல. வாசிங்க, பக்கம் சொல்லுங்க, வாசிங்க. பக்கம் 254. அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே, ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்துக் கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவ்வளவுதான். அதாவது ஆவியில ஜெபம் பண்றாங்க நீங்க சொல்றீங்க, அது ஒண்ணு இல்லை. ஆனா வேற வார்த்தையின்படி யோவான் 16:13-14 என்ன சொல்றது? சத்தியாவியாவர் ரொம்ப சகல சத்தியத்திலும் உங்களை நடத்துவார். சத்தியம் என்ன? இவர் நாமத்தினாலே அவர், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்கணும். இவர்கிட்ட கேட்டாங்கன்னா அது என்ன ஆவி? அது பகுத்தறியும். கண்டிப்பா கிளியர்டா? கிளியர் பிரதர். ஏன்னா அழகா ஆண்டவர் சொல்லிட்டாரு நம்ம மத்த ஏழுல, ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினால செஞ்சோம் அக்கிரம செய்கைக்காரரை எல்லாம் பண்ணோம். என்னத்தோட அவங்களை பார்த்து அக்கிரம செய்கிறார்களே, பிதாவின் சித்தத்தின்படி செய்வன் தான் பரவரோட பிரவேசிப்பாங்க. அதனால நீங்க அதெல்லாம் ரூலா எடுத்துக்காதீங்க. வேதம் தான் நம்ம ரூல். எந்த பிரசங்கியாரும் இன்க்ளூடிங் மீ, எந்த பிரசங்கியாரும் நமக்கு ரூலா எடுத்துக்கூடாது. ஒரு இடத்துல வந்து எதை சொன்னாலும் வார்த்தை இப்படி இருக்கிறதா, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வாரத்துக்கு ஒரு தினம் இல்ல, அனுதினமும் வேத வார்த்தைகளை தேடி பாருங்கள். அதான் நான் சொல்றேன், நம்ம ஜாகிரதையா இருக்கணும். ஏன்னா இப்படிப்பட்ட உபதேசத்தை கொண்டு வராவிட்டால் அவனுக்கு வாழ்த்து சொல்லாதீர்கள், வீட்டுல சேர்க்காதீர்கள். 2 யோவான்ல வாசிக்கிறோம் 10ஆம் வசனம் 16ஆம் வசனத்துல, அவள் வாழ்த்து சொல்லுகிறவன்
அவருடைய துர்க்கிரியைகளை பங்குள்ளவனா இருக்கிறான் இருக்குது. என் மேல் விழுந்த கடமை நான் சொல்லிட்டேன். எல்லாம் அப்படிதான். எல்லா இடத்துலயும் பாருங்க, போற இடத்துல பிரைஸ் விளையாடுமா, யாரும் பிரைஸ் விளையாட சொல்லாதீங்க. பிரைஸ் காட், பிரைஸ் யாவே காட் சொல்லுங்க. சொல்றீங்களா? நமக்குள்ள தெரியும். அங்க வெளில போறப்ப அவங்க கிட்ட சொல்லுங்க. பிரைஸ் ஹேவ் காட் தான் சொல்லுவோம். மெசேஜ் பண்றது கூட பிரைஸ் ஹேவ் காட் தான். விஜயாஸ்டர் உங்களை நான் சொல்லல, நீங்க எங்க சர்ச்சுக்கு போறது கிடையாது. இல்ல பிரதர், என் தங்க பொண்ணுகிட்டயாவது யார்கிட்ட பேசினா கூட அப்படி நான் சொல்றேன் பிரதர். அது சொல்றேன். நான் மற்றவங்க நான் சொல்றேன். உங்களை நான் அன்பா தாழ்மையா பட்சமா ஆனா வைராகியமா கேட்டுக்கிறேன். இது நான் சொல்ல வேண்டிய கடமை. நான் சொல்றேன். அதை அந்த நாமத்தை குறித்து வெட்கப்படாதீங்க. அந்த 2 நாமத்தையும் சொல்லுங்க. சத்தியத்தை குறித்து வெட்கப்படாதீங்க. தைரியமா சொல்லணும். தேவன் நமக்கு வெளிப்படுத்திருக்காருல, சொல்லாம இருக்கலாமா? அது குறித்து ஏன் நமக்கு வெட்கம்? மனுஷன் முன்பா என்னை மறுதலிக்க நானும் என் பிதாவுக்கு பத்து தூரம் மறுதளிப்பேன். அது சொல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் சொல்லிட்டாரு. ஆமா ஆமா, கரெக்ட். காட் பிளஸ் யூ சிஸ்டர். எல்லாத்தையும் எழுதி வச்சிட்டார். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டாரு நியாயத்திற்கு நான் சொல்லி வத்தனமே அவனை கடைசி நாள் நியாயத்திற்கு யோவான் 12:40 சொல்லிட்டார். மொத்தமா சம பண்ணி சொல்லிட்டாரு. சரி, அப்போ மறுபடியும் பிறக்கிறது எப்படி? ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். இப்ப நீங்க கேட்கலாம், பிரதர் ஏதோ 1 யோவான்ல ஏதோ சொன்னீங்களா பிரதர், அதுக்கு எதுக்கும் என்ன சம்பந்தம்? நான் நேரத்தில் சொல்றேன்னு சொன்னேன். ஈஷா சார், அதுக்கு முன்ன ஒரு கொஸ்டின் பிரதர். அது 3வதுல அவர் சொல்றாருல, காணாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பாரு. இங்க வந்து பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான். 3வதுல ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே சொல்கிறேன். எஸ். அப்புறம் இங்க வந்து ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் தேவனுடைய ராஜ்யம் பிரவேசிக்க மாட்டான். டிஃபரன்ஸ், காண மாட்டான், இங்க பிரவேசிக்க மாட்டான். அப்போ 3வது பரத்திலிருந்து பிறக்க வேண்டும். ஆமா, பரத்திலிருந்து பிறக்கிறப்ப பரத்துல பிறக்கிறப்ப முதல்ல எதை பார்ப்பான்? தேவ ராஜ்யத்தை பார்ப்பான். தேவனுடைய ராஜ்யத்தை காண்பதற்கு என்னது? ஆஷ்வா மெசியா தான். மார்க்கு மார்க் 9வது அதிகாரம் எடுங்க. 1வது பாருங்க. பக்கம் 60. அன்றியும் அவர் அவர்களை நோக்கி, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் யாவே தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடே வருவதை காணும் முன்னும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எப்படி தேவனுடைய ராஜ்யம் பலத்தோட? அப்ப தேவனுடைய ராஜ்யத்தின் துவக்கம் அது. துவக்கம்னா சொல்றேன் உங்களுக்கு, நல்ல கேள்வி கேட்டுங்க. தேவனுடைய ராஜ்யம் பலத்தோட வருவதை, இதை பத்தி இன்னொரு விளக்கம் சொல்றாரு. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 7வது 8வது பாருங்க. பக்கம் 161. அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். எப்படி 10 வரப்ப என்னது? பலனடைந்து.
நல்லா கவனிச்சுங்க. லூக்கா 24 அதிகாரம் 49 வசனம் பாருங்க. நோட்ஸுக்கு பிடிச்சிக்கங்க. ஆ சாரி 123 பக்கம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் கற்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். அப்ப என்ன இது உன்னதத்தில் வரும் பலன்றது என்னது? ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவி. புரியுதா? 1 கொரிந்தியர் 4 அதிகாரம் 20 வசனம் பாருங்க. பக்கம் 230. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. அப்ப அந்த பலத்தோடு வருவதுன்றது தேவனுடைய ராஜ்யத்தின் ஒரு துவக்கம். தேவனுடைய ராஜ்யம் வந்துட்டு சொல்ல முடியாது, துவக்கம். இது எப்படின்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியா புரிய சொல்றேன். இப்ப அமெரிக்க ஜனாதிபதி எலெக்ஷன் நடந்தது, இதெல்லாம் கேக்குறீங்களா? கேக்குறோம். ரிசல்ட் வந்து டிக்ளேர்ட் இல்லையா? ஆமா. யார் ஜனாதிபதி இப்போ? இப்ப யார் ஜனாதிபதி? பைடன். ஆனா இப்ப யார் ஜனாதிபதியா சொல்றாங்க? ட்ரம்ப் எல்லாம் அனௌன்ஸ் பண்றாரு. எல்லாம் நான் அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன், அதே மாதிரி பாலிசி எல்லாம் மூவாத்து எல்லாம் அப்பாயிண்ட் எல்லாம் பண்றாரு. அப்போ ட்ரம்பை இப்பொழுது ஜனாதிபதியா தேர்ந்தெடுக்கப்பட்டாகிவிட்டது. ஆனா அவர் எப்போ இதுல உட்கார போறாரு? ஜனவரி 20ஆம் தேதி. புரியுதா? அதே போலத்தான் இது துவக்கமா இருந்தாலும் அங்கதான் ஆரம்பம். துவக்கம் வேற, ஆரம்பம் வேற. அதே போல தேவனுடைய ராஜ்யம் வருவதற்கு ஒரு அறிகுறி எப்போ? சபை ஸ்தாபிக்கப்படும்படி பரிசுத்தாவி வரப்ப. புரியுதா? சொல்லுங்க பிரதர், எனக்கு கொஞ்சம் இதுவாச்சு. அதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ன்றீங்க இல்ல பிரதர்? ஃபர்ஸ்ட் டெஸ்ட், ஃபோர்த் டெஸ்ட். ஃபோர்த் டெஸ்ட், யா. ஃபோர்த் டெஸ்ட். அப்போ தேவனுடைய ராஜ்யம்ன்றது மறுபடியும் நீ உன்னதத்திலிருந்து நீ பிறக்கும் போது நீ எதை காண்பாய்? தேவனுடைய ராஜ்யத்தை காண்பாய். அது என்ன அர்த்தம்? நீ பரிசுத்தாவியை காண்பாய். நீ ஜலத்தினால் ஆவினாலும் பிறக்கும் போது பிரவேசிப்பாய். அதுல பிரவேசிப்பா. ஓகே ஓகே, இந்த டிஃபரன்ஸ் நல்லா புரிஞ்சுதா? புரியுது, எனக்கு புரியுது. தேங்க்யூ பிரதர். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இல்லைன்னா நீங்க யூடியூப்ல மறுபடியும் போட்டு கேளுங்க, இல்ல எனக்கு போன் பண்ணி கேளுங்க. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? புரிஞ்சுது பிரதர். ஆஞ்சலா சிஸ்டர் புரிஞ்சுது பிரதர். இதெல்லாம் முக்கியமான, யார் கேட்டாலும் சொல்லணும், நம்ம எடுத்து சொல்லணும். அதுக்காக தான் சொல்லணும். சரி, ஈசாஸ்திரன் யார் இந்த கேள்வி கேட்டீங்க? டிஃபரன்ஸ் இந்த இதுக்கு அந்த வித்தியாசம் சொல்லிட்டேன். இப்ப நான் 1 யோவான்ல சொன்ன பாருங்க, அதுக்கு என்ன சம்பந்தம்? ஆமா, நீங்க யாருமே கேட்கல, நானே கேட்கறேன். இல்ல நீங்க வரீங்க, சரி. இப்ப 1 யோவானை எடுங்க. என்ன தராப்புல 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் குறிப்பா. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இப்போ அவர் எப்படி பிறந்தார்? ஆவியின பரிசுத்தாவியினால பிறந்தார். நம்ம எப்படி பிறந்தோம்? மாம்சத்துல பிறந்தோம். ஆனா இப்ப ஆவியினால, ஜலத்தின ஆவியினால பிறந்துட்டோம்.
இப்ப அவர் எப்படி நடந்தாரோ அதே மாதிரி நம்ம நடக்கணும். அவர் எப்படி நடந்தார்? மாம்சப்படி என்னைக்காவது நடந்தாரா? இல்ல. எப்ப பார்த்தாலும் பிதா 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 சித்தம் பிதா சித்தம் பிதா சித்தம். அப்ப மாமிசத்தின் கிரியைகளை அவர் காமிக்காமல் அவர் எப்ப எப்படி ஆவியின் கிரியை தான் காமிச்சார். அப்ப நம்ம ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தோம் என்று சொன்னோமானால் நம்மளும் எப்படி இருக்கணும்? அவரை போல இருக்கணும். அப்ப எப்படி? மாம்சத்தின் கிரியைகளை ஒழித்து விட்டு. பேதுரு அழகா சொல்ற பாருங்க, ஒண்ணு பேதுரு 2 அதிகாரம் 10 வசனம் 11 வசனம் 12. பக்கம் 318. 10 12. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாமிச இச்சைகளை விட்டு விலகி புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடத்தை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அதே 4ஆம் அதிகாரமாக 4ஆம் அதிகாரம் 1ல இருந்து 4 வரைக்கும் வாசிங்க. இப்படி இருக்க யாஸ்வா மேசியா நமக்காக மாமிசத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாமிசத்தில் பாடுபடுகிறவன் இனி மாமிசத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டோய்ந்திருப்பான். சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படியே நடந்து கொண்ட போதும் அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு போதும் இல்ல கொண்டது போதும் அது மாதிரி இருந்தது போறோன்ற. சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும், அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதினாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூசிக்கிறார்கள். இப்போ என்ன பழைய காலத்துல அந்த மாம்ச இச்சைகளை விட்டு ஓய்ந்திருக்கணும். நம்ம ஆவினாலே நடத்தப்படணும். ஆண்டவர் ஆவினால் தான் நடத்தப்பட்டார். நத்தனாகிய ஆசுவாமிய தேவன் பர்சுவாவினாலும் வல்லமினாலும் அபிஷேகம் பண்ணுகிறார். தேவனோட கொடுத்தனால் நன்மை செய்கிறார். பிசாசின்படி யாவரையும் விடுதலாக்கி நன்மை செய்கிறார். சுற்றி தெரிந்தார் வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் 10:38. அப்போ நாமும் ஆவியிலே நடக்க வேண்டும். ஆவிக்கு ஏற்றபடி காரியங்களை செய்ய வேண்டும். நம்ம என்ன பண்றோம்? நிறைய நேரத்துல கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல பார்க்கணும். ஆவியின் கிரியைகள் என்ன, மாம்சத்து கிரியைகள் என்ன என்று நம்ம இன்னும் நிறைய நேரம் நம்ம எல்லாம் வசனத்தெல்லாம் கேட்கிறோம், படிக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனா ஒரு சூழ்நிலை வரப்ப என்ன வைராக்கியம் வந்துடுது. அவங்களோட எனக்கு என்ன, இவங்களோட எனக்கு என்ன, அவங்க மேல ஒரு கசப்பு இல்ல. நான் சொல்றேன், நம்ம யாருக்கானோ நம்ம தெரியாம ஆண்டவரே சொல்றாரு, நீ பலிகள் செலுத்த போறப்ப அவன் சகோதரன் இருந்தா என்ன பண்ண, அங்கேயே வச்சுட்டு போய் ஒப்புரம் வாங்கிட்டு வந்துட்டு பலி செலுத்துன்ற. இல்லைன்னா நம்ம மாம்சத்தின்படி நம்ம நிறைய செஞ்சோன்னா போகாது, பரவாயில்ல போக முடியாது. அப்போ அவரை அறிந்திருக்கிறேன்னு சொல்லி அவர் நடக்கிறபடி அவர் என்ன சொல்றார்? பேதுரு கேட்கிறப்ப
உன் சகோதரன் ஒரு பாவம் செய்து ஒரு நாள் 7 தரம் மன்னிப்பு கேட்டா, இல்ல 70 தரம் மன்னிப்பு கேட்டா மன்னின்றார். அப்ப அந்த மற்றவங்களை நம்ம மன்னிக்கணும். மற்றவங்களை வீண் வைராக்கியம், நீங்க கலாச்சார 5வது காலத்துக்கு பாத்தீங்கன்னா தெரியுங்க, மாம்ச கிரீடு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது, மாம்சத்தினால நம்ம நடத்தப்படவே கூடாது. இது எனக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் வைராக்கியம், வீண் வைராக்கியம் வந்துடுறது, கோபம். சொல்லுவாங்க, நான் மாத்திரம் பழைய மனுஷனா இருந்தேன், நான் நான் பண்றதே நான் அப்படி இருந்திருப்பேன் தெரியுமா சொல்லுவாங்க. நான் இப்பதான் நான் ஆண்டவர் ஏத்துட்டேன், நான் ஞானசானம் எடுத்துட்டேன், நான் மாத்திரம் பழைய ஆளா இருந்தேன்னா அவனே நான் வேற விதமா இருந்திருப்பேன். அது தப்பு. இது பழையதுக்கு பெருமை பாராட்டாதே, பழையதெல்லாம் விட்டு போயெல்லாம் ஒழிந்து போயின. இனி சாந்தமா இருக்கணும். தாழ்மை. நம்ம தப்பு பண்ணா கூட போய் மன்னிப்பு கேளுங்க. இப்ப இந்த பொறாம வச்சுக்கிறது, இல்ல பேசாம இருக்கிறது, பகை இருக்கிறது வேண்டாம். இதெல்லாம் இருந்ததுன்னா அவர் வரப்ப போக முடியாது, தடையாயிடும். ஒருவருக்கு ஒரு விரோதமா வேற வைராகியம் பாராட்டாதீங்க. நான் பஸ்கால இங்க வரப்ப நம்ம கூடுறப்ப நான் என்ன சொல்லணும், மனப்பூர்வமா எல்லாத்தையும் மன்னிப்பு ஒத்துட்டு மன்னிப்பு ஒப்புரவாகணும். நமக்கு தெரியாம நம்ம சில வார்த்தை சொல்லியிருப்போம், நம்ம ஒரு நோக்கத்தோட சொல்லிருப்போம், ஆனா அது கேட்கிறவர்கிட்ட வேற விதமா போய் அவங்களை சேர்ந்து அவங்க மனத்தை புண்படுத்திருக்கோம். அப்ப அவங்கள்ட்ட மன்னிப்பு கேளுங்க. சிஸ்டர், பிரதர், நான் இப்படிதான் சொன்னா, ஒருவேளை உங்களுக்கு உங்க மனத்துல வேற விதமா பட்டு உங்களுக்கு புண்ணா இருந்ததுன்னா தயவு செய்து ஆண்டவர் நாமத்துல என்ன மன்னிங்க. கேளுங்க, தப்பே. இதுல கௌரவ குறைச்சலே கிடையாது. ஒப்புரவாயிடுங்க. அதுதான் ஆவியினால நடத்தப்படுறது. புசிப்பும் பிடிக்குமால தேவட ராஜ்யம் என்ன? அன்பும் சமாதானம், பரிசுத்தமான சந்தோஷம். நான் மன்னிக்கிறப்ப இருக்கிற சந்தோஷம் நீங்க யோசிச்சு பாருங்க. மற்றவங்க நீங்க மன்னிங்களேன், எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? என்ன அப்படி பெரிய தப்பு? பரலோக ராஜ்யத்தை பத்தி ஓமைகளா பேசுறார் மத்தேயு 13 நிறைய இடத்துல. அவன் மன்னிப்பை பத்திலாம் பேசுறாரு. நம்ம மன்னிக்கலன்னா முடியவே முடியாது. அவன் மன்னிப்பு செய்யலன்னா வேணா மாம்சத்தின்படி நடக்கணும். நிறைய காரியம் மன்னிப்பு மாத்திரம் இல்ல, உள்ளுக்குள்ள தப்பா நினைக்கிறது, ஒருத்தர் மூட்டி விடுறது, தப்பா பேசுறது வேண்டாம். அதெல்லாம் ஒழிச்சுடுவோம். நமக்கு இதெல்லாம் தடையாயிடக்கூடாது, ஒரு காரியம் கூட தடையாயிடக்கூடாது. அப்ப அவர் நடந்த வண்ணமா ஏதாவது சகோதரன் சகோதரியை தப்பு நேரம் சொல்லு. ஆண்டவர் அப்படிதான் சொல்றார், முகத்தை பண்ண மாட்டார், நேரம் சொல்லுவார். இந்த பின்னால போய் சொல்றது வேண்டாம். உன் சகோதரன் மேலேயோ சகோதரி மேலேயோ உனக்கு என்ன சொல்லு, நேரம் கரெக்ட் பண்ணு. அதுதான் உண்மையான அன்பு. நீ இப்படி செய்யறமா, இப்படி செய்யாது, தப்பு வேண்டாம், அது நல்லது இல்லை. அந்த நேரத்துல அதை விட்டுட்டு தயவு செய்து உங்களை தாழ்மையாய் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். மாமிசத்துப்படி நம்ம நடக்கவே கூடாது. அவர் ஆவியிலே நடந்தது போல நாம் நடக்க வேண்டும். அவர் ஆவியிலே பிறந்தார், நாமும் ஆவியிலே பிறந்திருக்கிறோம். உண்டா இல்லையா? இருக்குமா இல்லையா? நான் இந்த நேரத்துல உங்க எல்லாத்தையும் நம்ம ஏதாவது நான் பேசுறதுலயோ செய்யலையோ தவறா பேசியிருந்தேன்னா நான் மன்னிங்க. நான் கேட்டுக்கிறேன் எல்லாத்தையும், ஒவ்வொருத்தையும் நான் கேட்டுக்கிறேன். என் செய்யலையோ என் பார்வையிலையோ நமக்கு இது தடையாயிடக்கூடாது. நாம் ஆவியிலே நடத்தப்படணும். பெரியமானவர்களே, இதுதான் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்து நாம் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். நான் இருக்கிற ஒவ்வொருத்தையும் எவ்வளவு பேர் இருக்கிறீங்க, ஒவ்வொருத்தையும் நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஏதானு நான் தவறா வார்த்தைகளை சொல்லியிருந்தோம், அது எல்லாம் ஒருத்தர் ஒப்புரவாகுது. அது நல்லது நமக்கு. இப்போ நிக்கோதேமுக்கு சொன்ன காரியம் எப்படி? நிக்கோதேமு வந்து பார்க்கிறப்ப தாகத்தோடு வந்தாரு. அது வந்ததுனால இன்னைக்கு எவ்வளவு காரியங்கள் பண்ணிட்டு வரமா, எவ்வளவு ஓப்பனா இருக்கு பாருங்க, எவ்வளவு உள்ள மறைச்சு வச்சிருக்குது. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்து நாம் ஆவியினாலே நடத்தப்படுவோமாக இருக்கு. அந்த காலத்தை ரஞ்சி எடுத்து பாருங்க. ஒன்று நீங்க ஒருத்தர் பட்சிப்பு இருக்குன்னா வாட்சி ஒரே முடிக்கிறதுக்கு முன்னால அஞ்சாம் அதிகாரம் 14 இருந்து
16 வரைக்கும் இப்ப வாசிங்க, பாக்கியெல்லாம் நீங்க பிறகு வாசிக்கலாம். 14 14 to 16 14 இருந்து 16 கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். புக் ஆஃப் கலேஷியன்ஸ் சாப்டர் 5 verses 14 to 16. கலாத்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14 இருந்து 16 வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். பக்கம் 262. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். பண்ணவே கூடாது நம்ம. அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாமிச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ரோமர் 8ஆம் அதிகாரத்தோட நீங்க பாத்தீங்கன்னா நிறைய அங்க சொல்றாரு 4 இருந்து 10 வரைக்கும். தயவு செய்து நம்ம ஆவியுடைய நடத்த ஒப்பு கொடுப்போம். நான் மாம்சத்துக்கு இனி கடனாளிகள் அல்லவே என்றார். இன்றைக்கு நிக்கோதேமு காரியத்தின் மூலமாய் தேவன் நமக்கு உணர்த்தது என்ன? நாம் ஜலத்தினாலும் பிறந்தோம், ஆவினாலே பிறந்தோம், ஆவினாலே நாம் நடத்தப்படுவோம். நாம் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். ஆண்டவருடைய ரகசிய விருகில அவருடைய சாயலாக மாற்றப்பட்டு அவரோடும் நம்முடைய அன்பு தெய்வம், நம்முடைய அன்பு தேவனாகிய பிதாவாகிய தேவனோடும் அவருடைய குமாரன் நமது ஆண்டவராகிய ஆஷா மேசியாவோடும் நித்தியம் நித்தமாய் சதா காலங்களிலும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நாம் அவர்களோடு கூட இருப்போம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.